வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து லஞ்ச் காம்போவில் வந்து பீட்ரூட் வெங்காயத்தாள் பொரியல், ப்ரோட்டீன் ரிச் தால் கிச்சடி, மசூர் தால் வச்சு எப்படி பண்ணலாம். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ஈவன் நமக்கு ஒன்றுமே வாய்க்கு ருசியாக இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி தால் கிச்சடி இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யலாம். நிறைய வேரியேஷன்ஸில் செய்யலாம். இன்றைக்கி வந்து ப்ளெயினாக டொமேட்டோ தால் கிச்சடி பண்ணுறேன். அது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் சிம்பிளாக. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் காம்போவில் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து டயட் பிளான் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் எவ்ரிடே போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இதோட ரெசிபி வந்து ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பீட்ரூட் வெங்காயத்தாள்லாம் போட்டு பொரியல் அண்டு கிச்சடி, நார்த் இந்தியன் கிச்சடின்னு சொல்லுவாங்க, தால் கிச்சடி. நம்ம இதில் வந்து இது பொங்கல் சொல்லுவாங்க. பொங்கல்னால் பாசிப்பருப்பு போடுவோம். இது வந்து ஆரஞ்சு தால் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அட்டகாசமாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து கூட சாலட் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம், ஒரு கப் ரைத்தா மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து சுட்டப்பளம் வச்சுருக்கேன் இதுக்கு. ஸோ உங்களோட ஃபுல்ஃபில்லாக இருக்கும், கண்ணுக்கும் விருந்தாக இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா? அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னோடய வீடியோக்களை எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ வியூஸ் வருது இல்லையா அப்படின்லாம் கிடையாது. என்னை பார்த்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு மீல் வந்து பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் இல்லையா? அதுவே ரொம்ப கிரேட்டுங்க. நான் பருப்பு, அரிசி அதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இதிலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது தாளிக்கிறதுக்கு அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு போடலாம். அப்புறம் கடுகு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். எனக்கு கடுகு தாளித்தா தான் என்னமோ தாளித்ததோட ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் கடுகு நான் தாளிக்கிறேன். அப்புறம் இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அதையும் போட்டுடலாம். ஜஸ்ட் ஸ்பைஸ்க்கு வந்து காரமாக இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுவாக ஒரு அரை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு வதக்கினா போதும். நல்லா கோல்டன் கலராக ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து தாளிப்பு தான். தாளிப்புன்ற முறையில் நம்ம தாளித்து அதில் போட்டால் போதும். ஸோ நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடும். ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நெய்யில் தாளிக்கும் போது அந்த வீடே ஃபுல்லாக மணக்கும். வேக வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த தால் இது அதில் போட்டுடலாம். இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அது காந்து போயிடும் இல்லையா பெருங்காயம், அதனால். ஸோ இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கிச்சடிக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க. இது சும்மா 2 பிஞ்ச் போட்டால் போதும். அந்த நெய்யில் அந்த பெருங்காயத்தை வதக்கும் போது அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். பீட்ரூட் பொரியல் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஜஸ்ட் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. பொரியல்னால நான் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு தேவையே இல்லை, ஜஸ்ட் இதுவே போதும். ஸோ அதுக்கு நான் வந்து பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டேன். இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்வீட்டாக பாதி ஸ்வீட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இது 2மே சேர்த்து ஒன்றாவே போட்டுடலாம். கடுகு வெடித்ததுமே 2ம் போட்டு மூடிட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி இதுவாகிறதுக்கும் சுருங்கிறதும் அந்த காயும் வெந்துடும். உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் மஞ்சள் பொடியெல்லாம் போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஜஸ்ட் ஆனால் இவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வண்டி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே இது வந்து சுருங்கி வந்துடும். பார்க்கலாம் சொல்லுங்கள் இதானதுக்கப்புறம். ஸோ நம்ம கிச்சடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அட்டகாசமான வாசனையோட ரூமே அப்படியே வந்து அவ்வளோ நல்ல வாசனை வருதுங்க. மத்தியில் ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் இருக்கிறது வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாமல் போயிடும். அதனால் ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சமையலில் அந்த காரம் எல்லாமே எப்படிங்க இருக்கும். ஸோ ஸ்வீட்டாக இருந்தாலும் பீட்ரூட் பொரியல் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் இந்த சின்ன ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதோட ஜஸ்ட் வந்து நம்ம துருவின தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஜஸ்ட் மேலே தூவிடலாம். தூவிட்டு இதே மாதிரி வெங்காயத்தாளும் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தாள் அந்த வெந்த இதோட
சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட பீட்ரூட் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்விங் பிளேட்டில் காட்டுறேன். நம்மளோட லஞ்சு ரெடி ஆகிடுச்சிங்க. காலையில் 9 நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரெட் ஒரு டோஸ்ட்டு அந்த மாதிரி நான் அந்த மெனு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போ மாதிரி ஒரு போடுவேன் ஷார்ட்ஸ், அதில் போய் பாருங்கள். ஸோ அண்டு இன்றைக்கி வந்து தால் கிச்சடி, சொட்டாப்பளம் அண்டு பீட்ரூட் வெங்காயத்தாள் பொரியல் அண்டு ஸ்ப்ரவுட்ஸு, ஸோ சாலடு. இது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதுவே வந்து ஃபுல்லாக இருக்கும். நல்லா அப்பிடைட் நல்லா இதுவாகும். இது பார்க்கும்போதே நமக்கு அப்பிடைட்டாக இருக்கும். அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்தியாக இருக்கும். வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு லாங் டைம் பசிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காம்போ. நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காம்போ போடுறேன். நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் உங்களுக்கு டயட்டாகவே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.